ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சூர்யா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் கருப்பு. இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். எல்லாருமே தமிழில் பார்த்தா கண்டிப்பாக வந்திருப்பீங்க. என்ன விஷயன்றத டீட்டெயிலாக பார்த்து தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள். படம் வர மே 14 அன்னைக்கு வந்து கிராண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்குது. எல்லோரும் கேட்கலாம், இது சொல்கிறதுக்காக வந்து தமிழில் வந்து ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு படம் கருப்பு அப்படின்ற மாரி போட்டிருந்தேன். அதை நம்பி தான் நாங்களும் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்ற மாரி கேட்கலாம். இதில் என்னோடய கருத்தை ஒன்று சொல்ல போகிறேன். அது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிருச்சு ஆன்லைனில். அது ஒரு பெரிய சோகமான நிகழ்வு தான். ஏன்னா ஒரு ரூ. 100 ரூ. 50 நம்ம தொலைச்சாலே எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோன்றது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 500 கோடி போட்ட ஒரு படம் வந்து ஒரே செகண்டில் வெளியே போயிடுச்சு. இது எல்லோரும் வந்து 1 ஜிபி 500 எம்பியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த படத்தை பற்றி கேட்டிங்கன்னா, அந்த படம் வந்து ஏப்ரல்லே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆஃபீஸ்லாம் வந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ட்விட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இப்போ வந்து கருப்பு படத்தையும் லீக் பண்ணி விடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கருப்பு படத்தை வந்து லீக் பண்ணாக்கா அதில் என்ன ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு நாளில் பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் வந்து ஒரு வருஷம் உழைப்பு வந்து வீணாகுது. அந்த எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் யோசித்து பார்த்தாலே உண்மை வந்து உங்களுக்கே புரியும். அதேமாரி இப்போ இந்த கருப்பு படமும் ரிலீஸ் ஆனாக்கா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ வந்து ஒரு லாஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து சும்மா பேசிட்டு போயிடலாம். அது பெரிய லாஸ் ஆகும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரின்னு போகக்குள்ள அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யாருமே முன் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் படங்கள் சரியாக எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியே பாதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக போகிறதுனால பல திட்டங்கள் செய்யாத போவாங்க. அது மட்டும் இல்லாத சினிமான்றது ஒன்று இல்லாத போகக்குள்ளே எல்லாம் யூடியூபு எல்லாம் வீட்லேயே முடங்கிடுவாங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். 1008 விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அப்படிலாம் ஆகக்கூடாது. அதனால் எல்லா படத்தையுமே தேட்டரில் போய் பார்ப்போம். மே 14 அன்னைக்கு கருப்போட அந்த படத்தையும் கண்டிப்பாக பார்ப்போம். ஏப்ரல் எண்டில் வந்து ஜனநாயகம் வரும்னு சொல்கிறாங்க. அது தான் தேட்டரில் போய் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா தளபதி விஜயோட படம். அதனால் கண்டிப்பாக வந்து லீக்கே ஆனாலும் சம்பவம் பண்ணும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு அப்படியே வீடியோ தான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.